பிரைஸ் த லார்ட். வெல்கம் பேக் டு லிவ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சமாதான குறைவுகள் வருவது போல சூழ்நிலைகள் வருகிறது. அநேக பாடுகள் வழியாக, அநேக போராட்டங்கள் வழியாக, அநேக பிரச்சனைகள் வழியாக நம்ம கடந்து செல்கிறோம். நம்ம அடைய வேண்டிய இடத்த, நம்ம சென்று சேர வேண்டிய இடத்த, நம்மளுடைய டெஸ்டினேஷனை நம்ம அடைந்து விடுவோமா அப்படிங்கிற கேள்விக்குறு கூட நம்மளுக்கு நிறைய நேரங்களில் எழும்புகிறதாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற உடன்படிக்கையின் வார்த்தை என்ன, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற நினைவுகளை வரைந்திருக்கிறார். அது தீமையில போய் முடியாது. அது சமாதானத்திற்கான நினைவுகள். அது சமாதானமாக சென்றடையும். அது சமாதானமாக நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு போயிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே நம்ம இருந்தாலும், எந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் நம்மளுக்கு சமாதானத்தின் நினைவுகளை அவர் வைத்திருக்கிறார். அந்த நினைவுகளை அவர் ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுவார். அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றியோடு துதிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நீர் ஆண்டவரை சமாதானத்திற்கான நன்மையான நினைவுகளை நீங்கள் வைத்திருக்கிறீங்க. அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கிற முடிவை நீர் கொடுக்கும்படிக்கு நீங்கள் அவங்கள சரியான வழியில் நடத்தி செல்வீங்க அப்படிங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் சிறப்பாக ஒவ்வொருத்தரையும் வழி நடத்தி செல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.